உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியனம் சமூக ஊடகம். இந்த சமூக ஊடகத்திலே நாம் இன்று மூச்சடங்கா இரவுகள் இயக்குனர் லோககாந்தன் அவர்களை சந்திக்கின்றோம். சரியாக பேர் சொல்லிவிட்டேனா? உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. ஏற்கனவே உங்களுக்கு இதற்கு முன்னரும் திரைப்படங்களை தயாரித்த அனுபவம் நிறைந்தவர்கள் என்று பலர் கூறியிருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் பற்றிய உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த திரைப்படம் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை. நாங்க பிளான் ஷெடியூல் சரியா பண்ணி நான் உட்கார்ந்து வேலை செஞ்சா டைம்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள கஷ்டம், அதுக்கப்புறம் கொண்டு வர செய்யறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நாங்கள் நேரத்தை கவனிப்பதில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆயத்தமாவதில்லை. அதுதான் பிரச்சனையே. அந்த சரியான கூட எல்லாரும் பாட இல்லை. அதனால ஒரு பிளான பண்ணின நடக்கிற மாதிரி நடக்காது. குறிப்பாக நீங்கள் சொல்வது தொழில் ரீதி கலைஞர்களாக இன்னும் நாங்கள் மாற வேண்டி இருக்கின்றது. அதாவது கலைஞர அது திரைத்துறை சார்ந்து தொழில் ரீதி கலைஞர்களாக மாறினால்தான் இல்ல, தொழில் ரீதியா மாறினாதான் இதை ஒர்க் பண்ணல. 5வது வேலை செய்யறான்னு சொன்னா 6வது நாள் அவனுக்கு பெட்ரோல் காசு இல்லாட்டியும் பெற மாட்டான். இங்கதான் பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. அதனால எவன் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கான இப்ப கூட இங்க பாத்துக்கிட்டு நாங்க ஹோம் இருக்கிறதுக்கான ரீசன் எல்லாருக்குமான உழைப்புகள் சரியா போய் சேரணும். நாங்க போட்டு உழைப்பும் போய் சேரணும், எங்களுக்கான உழைப்பும் சேரணும். நிச்சயமா நிச்சயமா. என்ன சொன்னா எங்க நம்பி எவ்வளவு பேர் இதை பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த திரைப்படத்திற்கு நீங்கள் ஆர்வப்பட்டீர்களா? கட்டாயம் பாடல் வேண்டும் என்று ஆர்வப்பட்டீர்கள். 7 பாடல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இல்ல, படத்துல பாடல் பிளான் பண்ணல. இப்படி சிச்சுவேஷன் டான்ஸ் அதெல்லாம் இல்ல. என்னோட சில டைமிங் 40 நிமிஷம் காட்சியை நான் ஷோட் பண்ண வேண்டிய ஒரு உருவாக்கிது. அதுக்காக ஒரு 3 நிமிஷம் சோங்க 40 நிமிஷம் காட்சி உள்ளடக்கி இருக்கிறேன். பாடல்களுக்குள்ளேயே ஒரு கதையை போட்டு இப்பதான் ரெண்டிங் கேட்ட சில விஷயங்கள் செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் சரி, இன்ஸ்டாகிராம் 30 செகண்ட் ஒரு 1 மினிட்டுக்குள்ள எந்த ஒரு ஷோர்ட் வீடியோஸ் தான் நாங்க இன்ட்ரெஸ்டா பார்க்கறோம். எத்தனையோ பேஜை பாக்குறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லோங்கா இடம் போட்டாலும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய பாடல் இருக்குது. ஆனா எல்லாம் 1.5 நிமிஷம் 1.25 நிமிஷம் அந்த மாதிரி தான். ஒரு பல்லையும் ஒரு சரணம், சில பாட்டு 2 சரணம் வேணும். சரி, கடந்த காலத்துல நீங்கள் இயக்கிய படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் நீங்கள் கண்ட வித்தியாசம்? ஒரு படம் தான் இயக்கினார், மூலத்த படம். குறும்படங்கள் பெருசா இயக்கல. ஒரு 3 குறும்படங்கள் அவார்ட் பசங்க இயக்கினார். அதேபடி இசையல்வங்கெல்லாம் கூட செஞ்சிருக்கிறார். ஒரு 13 இசையல்வம் செஞ்சிருக்கிறார். திரைப்படம் வந்தவரையில ஒன்றே யார்ல இயக்கிருக்கிறார். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் மொழி உங்களுடைய அனுபவ ரீதியான வெற்றி எப்படி இருக்கு? இல்ல, அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணிடாது. என்ன விஷயம் சொன்னா, இப்ப எங்க போனாலும் யாழவி அது மட்டும்தான். என்ன சொன்னா, அது ஏற்படுத்தின அதிர்வலைகள், அது ஏற்படுத்திய எதிர்பார்ப்புகள், அதுல வேலை செஞ்ச பட்டாளங்கள் எல்லாமே பிரமாண்டம். 150 சேனலுக்கு மேல பணியாற்றி இருக்கிறார்கள் நடிப்புல மட்டுமே. டெக்னீஷியன் 350 இந்தியன் திரைப்படம் மாதிரிதான் அது. அந்த மாதிரிதான் அது பிரமாண்டம் கிரியேட் ஆகிடும். எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் உள்வாங்கினாங்க. இன்னைக்கு சினிமாவில் ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு நிறைய கலைஞர்கள் யாரை விடாம ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கிற உள்ள இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு இலங்கை சினிமாவில் தொப்புக்கு போயிட்டாங்க. அதை கலைஞர்கள் உருவாக்குவதற்கு யாழ்விங்கிற திரைப்படம் பயன்படுத்திருக்கலாம். இல்ல, அதான் நானும் சொல்றேன். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மரமண்டதை தாண்டி விதைதான் முக்கியம். அந்த விதையை போட்டுறாங்க விதத்துல அன்றைக்கு வேண்ட போக சொன்னாங்க, இவரெல்லாம் பழைய பேசுறாங்க என்பது தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியாது. ஆனா ஒரு 10-7 அந்த வருஷத்துக்கு இடப்படு 2015 இருந்து அந்த டைம்ல அதிகமா விடுபட்ட புலம்பெயர் தமிழர்கள் சரிங்க சரி எப்படின்னு சொன்னா அவர்தான் தெரியும் நான் யாருன்றது. சொன்ன பெரிய இடைவெளி, நான் பொருளியான விஷயங்கள்லாம் கூட கவனிச்சிருந்த கூட அந்த இடைவெளி எதற்காக வந்தது? இடைவெளி மறுப்பு, இந்த துறை சார்ந்த ஒரு மறுப்பு வந்தது. அது நான் தான் ப்ரொடியூசர், கடன் கட்டவே 7 வருஷம் ஆயிடுச்சு. 16 மத்தியில வேலை செஞ்சா கடன் கட்டினேன். அவன் இப்ப ஒரு ரூபா செலவழிச்சாலே கோவம் பேசுகிறேன், வீணா செலவழிச்சா. இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குரோ சின்ன நேரம் டெக்னீஷியன் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே 10 பேர், இதுக்கு மேல தேவை இல்லை. கேமராமேன் சொன்னா எக்ஸ்ட்ரா லைட்டிங் மேன் சொல்லி இந்த படத்துல இல்ல. கேமராமேன் நீங்க பாத்துக்கோ, என்ன செய்ய போதும், ஒரு 10 நிமிஷம் நாங்க ஷூட் பண்ண போறோம், 10 நிமிஷம் ப்ரிப்பேர் ஆக போறோம், லைப்ரரி ½ மணி நேரம் அது என்ன தேவை இல்லை, சேவ் பண்ணி காப்பாத்தி கொடு என்று முடிந்த அளவுக்கு சிக்கனத்தில் கை வச்சு பாடம் சிக்கனம்.
கடைசிக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதாவது கடைஞ்சிக்கணும் மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய மாதிரி இருந்தானே. எரிச்சல் இப்ப எப்படின்னு சொன்னா இந்த படத்துக்கான பட்ஜெட்டை நான் எப்படி செலவழிச்சேன்னு சொன்னா இப்போ ஒரு 20 பேர் வேலை செய்யற படத்தை வந்து 3 பேருக்கு மாத்திட்டு வேற விதமாக அந்த படத்தை பயன்படுத்திக்கிறது டெக்னிக்கல் வைஸா. இந்த படத்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய பேர் சொன்னா ஷூட்டிங்ல வந்து 20 பேர் 50 பேர் சொல்லி நிறைய விஷயங்கள் விளையாடி போட்டு ஷூட்டிங் பாதியில காசு முடிஞ்சிடும் காசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் முன்னுக்கு நல்லா அதுக்கு பிடிச்சிட்டு பின்னுக்கு தேவையாம செலவழிச்சுன்னா நிறையுமா சீரியஸா உண்மை. சவுண்ட் டிசைன் ஆகட்டும், சவுண்ட் 5.1 அது இதுன்னு சொல்லி எல்லாமே நல்ல வடிவம் நல்ல கிராக்கான ஸ்டுடியோல போய் அது அந்த குவாலிட்டியா நமக்கு அங்கதான் தேவை. எங்களுக்கு நாங்க ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ண போறோமோ அங்க என்ன வேலை செய்ய போறோமோ அதுதான் தேவை. எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் பெருசா இல்லை. ஏன் 50 பேரை வச்சு 20 பேரை வச்சு 2 இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பிரமாண்டம்னு சொல்லி எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நாங்க என்ன படைப்பு செய்யறோமோ படைப்பை வந்து பேசணும். இப்ப நிறைய பேர் நான் நீங்க கேட்கும் போது நான் இங்க இந்த எஸ்கேப் ஆகிற விஷயம் சொன்னா ஏற்கனவே 5 மீடியா கொடுத்துட்டாரு. இந்த ஓவர் அலட்டிட்டு இருந்தா என்னதான் இவன் ஓவர் அலட்ட அது முக்கியம் இல்லை. நீங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நீங்கள் வாங்க. இது நானே உங்களை தேடி வந்து இந்த விதா இதைத்தான் சொல்றேன். நான் எல்லாருக்கும் சொன்னா இப்ப நான் சொல்லிடுவேன். இன்னொரு புறம் இருக்கின்றதுல எம்ஆருடைய திரைப்படங்கள் வர்த்தக ரீதியாக அது விற்பனையாகவில்லை. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து விளம்பரப்படுத்தல் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே. அப்ப உங்களை போன்றவர்கள் கலைக்குத்தான் சரியா சொல்றீங்க. விளம்பரப்படுத்தல் இல்லைன்ற எப்படின்னு சொன்னா இங்க நார்மலா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ₹2 படம் போது ₹2 விளம்பரம் செய்வாங்க. இங்க வந்து ஒரு நிர்வாகம் இருக்கிறது. ₹1 படம் மருத்துவமனை இந்த படத்தை வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு 10,000 செலவு பண்ணும் போதே இருக்கும் அந்த வேலை சரி. இப்ப நான் வந்து இப்ப எல்லா மீடியாவுக்குமே நான் இங்க வந்து அதாவது என்ன தேடி வந்து என்ன செய்யறதுக்கெல்லாம் நான் ஃபைட் பண்ணான். அவரோட விரும்பல. நான் சொன்னா இது உண்மை உழைப்பு இல்லை. இப்படி ஒரு விஷயம் உருவாகும். வணக்கம். நாங்க வந்து ஒரு முழுநில திரைப்படம் எடுத்திருக்கோம். அதன் பேர் வந்து மூச்சடங்கா இரவுகள். அது ஒடியோ லான்ச் வந்து 29ஆம் தேதி வர சனிக்கிழமை நட்சத்திர மஹால் மண்டபத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வாங்க, வந்து அதுல கலந்து வந்து எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் வந்து தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் திரையிறதுக்கு இருக்க மாதிரி தியேட்டர்ல அதையும் வந்து பார்த்து அதுக்கு நல்ல கமெண்ட் வந்து தாருங்க. நன்றி.